வெல்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்க சேலம் விஷ்ணு குக்கிங் சார்பாக என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் கும்பகோணம் ஸ்பெஷல் செட்டிநாட்டு உக்கரை இன்னைக்கு செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் தயார் நிலையில் ரெடியாக எடுத்து வச்சிருக்கிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் பாசிப்பருப்பை நல்லா வறுத்து வேக வச்சு குக்கரில் நல்லா 3 விசில் விட்டு எடுத்து வைக்கணும். இப்போ வந்து 200 கிராம் பாசிப்பருப்பை வந்து நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து நல்லா 2 விசில் விட்டு மசிச்சு எடுத்து வச்சுருக்கோம். வறுத்துட்டு வேக வைக்கணும். ரெண்டாவது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நெய், அதுக்கு தேவையானது ஒரு 100 ml நெய், கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் ரவை, முந்திரி, திராட்சை. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெல்லத்தை வந்து நான் வந்து பாகு காய்ச்சி தயாராக எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு வந்து பார்த்திங்கன்னா 250-300 கிராம் வெல்லத்தை வந்து தயாராக எடுத்து வச்சுருக்கிறேன். சரியாக தயார் பண்ணிக்கலாம். ஓகேவா நண்பர்களே? 100 ml வந்து கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் வந்து இப்போ நெய்யை வந்து தாளிக்கிறதுக்கு போடுகிறேன். இப்போ வந்து முந்திரி திராட்சையை தாளிக்கணும், ரவையும் தாளிக்கிறதுக்கு இதை போட்டு வைக்கிறேன். நல்லா கொஞ்சம் கடாய் வந்து பற்ற வச்சுட்டு நல்லா சூடாகுது. ரொம்ப நாளாக வீடியோ போடல, இப்போ தான் அதுக்கப்புறம் ஒரு மாதம் வேலைக்கு அப்புறம் ஏகப்பட்ட வேலைக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு வீடியோ போடுறேன். இப்போ முந்திரி திராட்சை இதை வந்து நல்லா வந்துட்டு ஒரு 10 முந்திரி 10-5 திராட்சை உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. முந்திரி திராட்சை நல்லா வறுத்துட்டு இந்த பாதியாக உடச்சி கூட போட்டுக்குவாங்க சில பேர். நான் அப்படியே போட்டுட்டேன். ஈரமாக வறுத்து நல்லா கொஞ்சம் வேகட்டும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நெய்யில் வந்து முந்திரி திராட்சையை நல்லா வறுத்துட்டேன். நல்லா திராட்சை நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ரொம்ப நாளாக ஸ்வீட் போடணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். உக்கரை தான் செய்யணும்னு நினச்சேன். அது இன்னைக்கு தான் செய்ய முடிஞ்சிச்சு. இப்போ இந்த நெய்யில் இன்னொரு ஸ்பூனை ஊற்றி இதில் வந்து ரவையை போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் ரவை, 150 கிராம் ரவையை வந்து முந்திரி திராட்சையை வறுத்த அந்த நெய்யிலேயே இந்த ரவையை போட்டு நல்லா வறுக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா பொன்னிறமாக நல்லா வாசனை வருகிற வரை இந்த ரவையை நெய்யில் வறுக்க வேண்டும். தேங்காயை துருவி போட்டிருக்கேன். இதை சில பேர் பின்னாடி கூட சேர்த்துவாங்க, கடைசியாக சேர்த்துவாங்க. நம்ம முன்னாடியே சேர்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் நெய் வாசனை இன்னும் நல்லா தூக்கலாக இருக்கும். நல்லா ஹை அனலில் வச்சுருந்துச்சு. இப்போ இதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்ல ஸ்வீட் வந்து நல்ல வாசனையாக செட்டிநாட்டு உக்கரை நல்ல வாசனையாக வரும். வேக வச்சு மசிச்சு வச்ச இந்த பருப்பை இந்த இதில் போடுறேன். இதை போட்டு நல்லா கிண்டணும். இது வந்து நல்லா ப்ரெஷர் பேனில் நல்லா கிண்டுறதுக்கு வாகா. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் வந்து வேக வறுத்த ரவையோடு இப்போ மசிச்சு வேக வச்ச பாசிப்பருப்பை போட்டாச்சு. இப்போ வந்து வெல்லத்தை வந்து நல்லா 300-350 கிராம் வெல்லத்தை வந்து இப்போ வந்து பாக காய்ச்சி வச்சுருக்கேன். ஏற்கனவே வடிகட்டி வச்சுட்டேன். அதை வந்து இதெல்லாம் இப்போ பாகை வந்து இதில் ஊற்றணும். இப்போ வந்து இதில் வந்து நல்லா பாசிப்பருப்பை போட்டு வறுத்த ரவையோட வேக வச்ச பாசிப்பருப்பை போட்டு இப்போ வெல்லத்தை பாகு காய்ச்சி எடுத்து ஊற்றியாச்சு. அதிலே 2 ஏலக்காயும் போட்டுட்டேன். இப்போ வந்து இதை வந்து நல்லா கிண்டிக்கணும், நல்லா வேக வைக்கணும், நல்லா மசிச்சு விட்டு நல்லா இதில் வந்து கட்டிங்கெல்லாம் இல்லாத அளவுக்கு உடச்சி விடணும். செட்டிநாட்டு உக்கரை வாசனை இங்கேயே இப்போயே அடிக்குது. பார்த்திங்கன்னா நல்லா வந்து உக்கரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை இப்போ இதில் போடுறேன்.
இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா நல்லா இப்போ வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் இருக்கிற மிச்சம் இருக்கிற இந்த நெய்யை ஊற்றி நல்லா இருக்கிற ஒரு 3 ஸ்பூன் நெய்யை ஊற்றி இதில் நல்லா நல்லா அதை வந்து கடாயில் மாற்றி அதனால தான் குக்கரில் போட்டேன். ஏன்னா அது ரொம்ப கிண்ட முடியல. இதில் நல்லா ஈஸியாக கிண்டலாம். ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம். ஒரு 20 நிமிஷம் இருந்தால் போதும். இன்னும் அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். தீயக்கூடாது, கீழே அடி பிடிச்சிடக்கூடாது, திஞ்சிடக்கூடாது. நாட்டு உக்கரை ரெடி ஆகிடுச்சு. நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட்டி நாட்டு உக்கரை இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ உங்களுக்கு பரிமாறுகிறேன். மனம் இப்போ நெய் மனம் அப்படியே கமிழுது. இப்போ இதை உங்களுக்காக சர்வ் பண்ணி பரிமாறுகிறேன். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல நெய் ஒழுகுது. இன்னும் எவ்வளோ நெய் சேர்த்துறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக அரை கால் பிஞ்சு கொஞ்சோண்டு ஒரு பச்சை கற்பூரம் போட்டுக்கலாம். நாங்கள் போடலை திகட்டும்னு சொல்லி. இப்போ பாருங்கள் நல்லா செட்டி நாட்டு உக்கரை ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் நல்லா வெந்து பர்ஃபெக்டாக வெந்து வந்துருக்குதுங்க. ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.